அன்பான இனியர்களே, இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்ஜெக்டை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். கவிஞர்கள் எத்தனையோ பேர் பாடல்கள் எழுதியிருக்காங்க திரைப்படத்துக்கு. அதில் கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை அண்ட் மருதகாசி, அப்புறம் இவங்க பஞ்சவர்ணாதனம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் மாயவநாதன் ஒருத்தர், அவர் ரொம்ப அழகாக இந்த கண்ணதாசன் எழுதின மாதிரி கவிதைகள், அந்த பாடல்கள், இலக்கியத்தை சார்ந்த காதல் பாடல்கள் எவ்வளவு அழகாக எழுதணுமோ, எவ்வளவு நளினமாக எழுதணுமோ, வல்காரிட்டி இல்லாமல் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஒரு பாடல் படித்தால் மட்டும் போதுவா இந்த படம். இதில் தன்னிலவு தேர் இணைக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடைபயின்று சென்றாள். என்ன அழகான வரிகள் பாருங்கள். இப்போல்லாம் அந்த மாதிரி ஏதாவது எந்த நளினமான ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? அல்லது அவள் மேல் ஒரு அன்பு வருமா? அந்த அன்பு எவ்வளோ ஆழமானது. அவங்க அதை ரசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க தூரத்தில் இருந்து. அந்த அன்பு எவ்வளோ ஆழமானது. அவங்க அந்த பாடலில் ஒரு வரி வருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னன்னு கேட்டாக்கா, பொட்டி இருக்க பூவிருக்க, புத்த மலர் மனம் இருக்க, பொட்டிருக்க பூவிருக்க, பூத்த மலர் மனம் இருக்க, கட்டிலுக்கும் மிக நெருங்கி வந்தாள், இரு கண் விழியில் கவிதை கண்டு நின்றாள், கவிதை கண்டு நின்றாள். தன்னிலவு தேரிருக்க, தாழை மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடை பயின்று சென்றாள், இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள், கண்டு நாணி நின்றாள். என்ன அருமையான வரி. இதில் எவ்வளோ அழுத்தமான காதல் இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு காதலன் காதலி என்று சொல்லும் பொழுது அவர்கள் எத்தனை புரிதல்களோடு இருந்தால் இந்த மாதிரி பாடல்கள் வெளிவரும். இது அனுபவிச்சு எழுதியிருக்காரா அல்லது தன்னுடைய கற்பனையா அல்லது உலக நடவடிக்கையிலேருந்து பார்த்து எழுதியிருக்காரா அது தெரியாது. ஆனால் ரொம்ப அருமையான வரிகள். இதெல்லாம் இந்த பழைய பாடல்களில் இது நல்ல ரசிக்கக்கூடிய பாடல்ங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த வரிகளை இலக்கியத்திலேருந்து இந்த இலக்கிய வரிகளாக இருந்தது. முதல்ல தமிழ் நல்ல தமிழாக இருந்தது, தூய தமிழாக இருந்தது. இப்பொழுது பேசுகிறதெல்லாம் புரியவே இல்லை. அந்த புரியாததுனாலேயோ என்னவோ தெரியல, எங்களுக்கு இந்த மியூசிக்கும் அந்த இது அப்போ மியூசிக் எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே மாதிரி பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பாடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் பின்னால் வரும், அல்லது மியூசிக் பின்னால் வரும், பின்னால் பாடுவாங்க. ரெண்டுமே கிளாரிட்டியாக கேட்கும். இப்போ பாட்டும் சேர்ந்து வருது, மியூசிக்கும் சேர்ந்து வருது, டான்ஸும் சேர்ந்து வருது. என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. பட் ஆனாக்க இப்போ இருக்கிற கவிஞர்கள்லேயும் சில பேர் நிறைய நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னன்னு கேட்டாக்க, அந்த காலத்தில் ஒருவேளை அந்த காலத்து பெண்ணாக இருக்கக்கூடியதாலோ என்னவோ அதையே ரசித்து பழகி அதையே கேட்டு கேட்டு மனம் சந்தோஷப்பட்டதுனால திரும்பி அதில் தான் மனம் லயிக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு சின்ன வயசில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோமோ அதுதாங்க கடைசி வரையும் வரும். அதே மாதிரி அது ஒரு செட்டு. டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, எம்.எஸ். விஸ்வநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், இந்த எல்.ஆர். ஈஸ்வரி, இப்படி இவங்க பாடின பாடல்களை கேட்டு 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 வளர்ந்தவன் நான் கிராமத்தில். அது பாடலை தவிர வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அப்படி இருந்த எனக்கு அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் சுவையாகவும் ரசனையாகவும் இருந்தது. தமிழும் எனக்கு பிடிச்சதுனால அந்த வரிகளை நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த பாடலை நீங்களும் கேளுங்க, ரசித்து பாருங்கள். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் விண்ணளந்த மனம் இருக்க, மண்ணளந்து அடி எடுக்க, பொன்னிந்த உடல் நடுங்க வந்தாள், ஒரு பூ அளந்த முகத்தை கண்டு நின்றாள், கண்டு நின்றாள். தன்னிலவு தேரிருக்க, தாழ்மரம் நீர் தெளிக்க, கன்னி மகள் நடை பயின்று சென்றாள், இளம் காதலனை கண்டு நாணி நின்றாள், நாணி நின்றாள். நன்றி, வணக்கம்.